ஹலோ விவேஸ், வணக்கம். 21 வயது இளைஞன் ஒரு 70 வயதான பெண்மணியை சந்திக்கிறான். அந்த 70 வயது பெண்ணை அவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அந்த இளைஞன் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கான். அந்த 7 நாட்கள்ல அப்படி என்ன நடந்தது என்றதான் மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தான். சுபாஷ் மேத்தா என்ற இளைஞன் ரொம்ப ஏழ்மையில் இருக்கான். அவங்க தாயாருக்கு இதய அறுவை சிகிச்சை செஞ்சு அவங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு பணம் பார்த்தாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான். அவனுடைய தங்கச்சிக்கு மெடிக்கல் கல்லூரியில சீட்டு கிடைச்சிருக்கு. செலவு பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கான். அதே சமயம் BA படிச்சிட்டு இருக்கான். இப்ப இவனுக்கும் பணம் தேவை. ஆனாலும் இவங்களுக்குள்ள எந்த ஒரு வருமானம் கிடையாது. இவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வக்கீல் கொடுக்கிற அசிஸ்டன்ட் கொடுக்கிற அந்த பணத்தில் தான் இவன் வாழ்ந்துருக்கான். கஷ்டமான கடன் சுமையில போயிட்டு இருக்கான். முக்கியம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வாங்கி வச்ச மிகப்பெரிய கடன் அடைக்கிறதுக்கு அவன் மிகவும் பயங்கரமா போராடிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு கடன்காரங்க இவனை துரத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இவன் ஒரு கட்டத்தில் என்ன பண்றது வாழ்க்கையை வெறுத்து அவன் நடந்துட்டு இருக்கான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு டீ கடையில் பார்க்கறான். ஒரு டீ கடையில் அவன் டீ குடிக்கிறான். அவன் நண்பரோட டீ குடிக்கிறான். அந்த நேரத்தில் தான் ஒரு பெண்மணி அங்க நின்று பார்த்துட்டு இருக்கா. அவங்களுக்கு 70 வயது இருக்கும். 70 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அங்க நின்று இவனை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் நின்று இவனே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவன் டீ குடிச்சிட்டு நம்மளையா இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தான் அந்த பெண்மணி நெருங்கி வராங்க. அவங்களுக்கு வயது 70. இப்ப அவங்க நெருங்கி நீ சுபாஷ் தானே, சுபாஷ் மேத்தா தானே, உன்னுடைய தாயாருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய பணம் இல்லாம கஷ்டப்படுறதானே, உன்னுடைய தங்கச்சிக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு, உனக்கு பணம் கட்ட முடியல தானே அப்படின்னு அவனுடைய கஷ்டத்தை அச்சுல அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து அவன் கை ஒரு நிமிஷம் அப்படி நடுங்குது. அது மட்டும் கிடையாது, உன்னுடைய அப்பா பல மடங்கு கடனை வாங்கி வச்சுட்டு உன் தலையில கட்டிட்டு போயிட்டாரு. இப்ப கடன்காரங்க எல்லாம் உன்னை துரத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஒரு நிமிஷம் தயிச்சு போய் நின்றுக்கிறான். அவங்களே ஒரு நிமிஷம் அப்படியே புத்து பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவங்க நீங்க யாரு மேடம், என்னை பத்தி அப்படியே சொல்றீங்க, என்ன விஷயம், என்கிட்ட தான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவன் கேட்கறான். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் சகுந்தலா தேவி, நிச்சயமா இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்றா. சகுந்தலா குழுமம் மிகப்பெரிய நிறுவனம், மிகப்பெரிய கோடீஸ்வர நிறுவனம். பல்லாயிரம் கோடி கணக்கான சொத்துக்கள் உலக நாடுகள் முழுவதும் இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்க நினைச்சா பிளைட்லயே பறந்துருக்கலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பெண்மணி தான் இவங்க ஏன் இந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தேக பார்வையோட பாக்குறான். அவ்வளவு பெரிய மனிதர் இந்த நேரத்துல இந்த சாலையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறான். அதே நேரம் இந்த பெண்ணுக்கு நம்மளை பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கிறான். மேடம், என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க விரும்புறேன், நான் உன்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஒரு நிமிஷம் அழுந்து போறான். சரியா கேட்கல மேடம், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அவங்க, நான் உன்னை காதலிக்கிறேன், திருமணம் செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்றான். ஒரு நிமிஷம் பயங்கர ஒரு அதிர்ச்சி, பூமியே நடுங்குற மாதிரி அவனுக்கு ஒரு உணர்வு. என்ன மேடம், ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றான். நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புறேன், அதே நேரத்தில் உன்னுடைய கடன்களை, அதாவது உங்க அம்மாவுக்கு உண்டான ஆபரேஷனை உடனடியாக பண்ணிடலாம், உன் தங்கச்சிக்கு உண்டான மருத்துவக் கல்லூரி பீஸை உடனே கட்டிடலாம், உனக்கு உண்டான எந்த ஒரு பிரச்சனையும் உங்க அப்பா கடன் அனைத்தையுமே முடிச்சிடலாம், நீ சந்தோஷமான வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஒரு நிமிஷம் அவன் நில குலைஞ்சு போறான். என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறான். ஒருவேளை இது கனவா இல்ல நினைவா அப்படின்னு கூட யோசிக்கிறான். ஒரே நல்ல பில்லியனரா, இப்படி ஒரு அதிசயம் நடக்குமா அப்படின்னு கூட யோசிக்கிறான். நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு அரசாங்க பேப்பர்லயும் கையெழுத்திட தேவையில்லை, ஒரு வெத்து பேப்பர்ல ஜஸ்ட் கையெழுத்திட்டா போதும், நம்மளுடைய திருமணம் முடிச்சுக்கொள்ளலாம், என்ன சொல்லு அப்படின்னு சொல்றான். அதே நேரம் சகுந்தலா தேவியின் முகம் வேடிக்கை இல்லாம ரொம்ப தீவிரமா ரொம்ப சின்சியரா கேட்டு இருந்தாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீந்துரும், என்னன்னு சீக்கிரமே சொல்லிடு அப்படின்னு சொல்றா. சுபாஷ்க்கு எல்லாமே கனவு நடக்கிறது மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம சுபாஷ்க்கு இது கடவுளே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அன்பளிப்பு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால அவன் மேடம் ஏதோ ஒரு பயமா இருக்கு, ஒருவேளை இவங்க திட்டம் போட்டு வெளியிட ஆக்குறாங்களா, இல்ல வேற ஏதாவது ரகசியம் இருக்கா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள பயப்படுறான். மேல இப்படி நினைக்கிறான், நம்ம இப்படி திருமணம் பண்ணிக்கிட்டா நம்ம அம்மாவுக்கும் ஆபரேஷன் நடந்துரும், தங்கச்சிக்கும் பிரச்சனை முடிஞ்சிடும், தங்கச்சிக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு சந்தோஷமா காலேஜ் போவா. அதே நேரம் நம்மளும் நம்மளுடைய அப்பாவோட கடனை முடிச்சுட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ளே ஆயிரம் சந்தேகம் அவனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல கொஞ்சம் பயமும் அவன் மனசுல கவுது. மேல அவ சட்டப்பூர்வமா இந்த திருமணம் நடத்த வேண்டியதுல ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல மட்டும் நம்ம அக்ரிமெண்ட் போட்டுவிட்டா போதும் அப்படின்னு சொல்றா. இந்த வார்த்தைகள் எல்லாமே சுபாஷுக்கு ஒரு அற்புதமான வரமா தான் தெரிஞ்சது. ஆனா இதற்கு பின்னால் உள்ள உண்மையான காரணம் என்னதான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆவலம் அவன் மனதுக்குள்ள இருக்குது. மேடம், எனக்கு யோசிச்சு சொல்ல கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு சகுந்தலா தேவி சிரிக்கிறா. எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த தேவை உங்களுக்கு மட்டுமே என்று வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவ சொல்றா. காரில் ஏறி புறப்படுறா. விதி அவனை 1000 முறை யோசிக்க தோணுச்சு. ஆனாலும் இதுதான் சரியான முடிவு அப்படின்னு அந்த 70 வயது பெண்மணியை திருமணம் செய்ய ஒத்துக்கிறான். இப்ப அவங்களுக்குள்ள திருமணம் நடக்குது. இப்ப அந்த முதல் முறையா திருமணம் செஞ்சு அந்த பங்களாவுக்கு போறான். அப்படி போகும்போது அவன் பார்க்கறதுலாம் பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பங்களால மிகப்பெரிய ஒரு அரண்மனை. அந்த அரண்மனையில எல்லாமே அந்த சைடில் உள்ள ஓவியத்திலேருந்து அங்கே உள்ள ஒவ்வொரு பொருளுமே விலை உயர்ந்தது. ஒவ்வொன்றும் கோடிக்கணக்கான ரூபாயில கொடுத்து ஈரானிய வெல்வெட்டு, ஒவ்வொரு நாட்டுடைய முக்கியமான செல்வங்களும் அங்கே குவிஞ்சிருக்கு. அங்கே உள்ள போகும்போது ஒரு அமைதி சூழ்ந்திருந்தது. அதாவது காலை நடக்கும் போது கூட அந்த அளவுக்கு வெளியில எந்த ஒரு சத்தமும் இல்லாம அவ்வளோ அமைதியா நடக்கிறாங்க. அப்படி அமைதியா போறான். ஆனாலும் அங்க நடக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இவனுக்குன்னு ஒரு ஹால் வந்து ஒதுக்கிடுறாங்க, இவனுக்குன்னு ஒரு ரூம் வந்து ஒதுக்கிடுறாங்க. ஆனாலும் கீழே அத்தனையும் வந்து ரகசியமாவே இருக்கு. அங்க 2 வேலைக்காரங்க வந்திருக்காங்க. அந்த வேலைக்காரங்கள ரகுநாத், கமலாம்மா அப்படின்னு இருக்காங்க. அதுல ரகுநாத் சுத்தமா வந்து யார்ட்டையும் பேசவே மாட்டாரு. ரொம்ப கூன்முதுவு, கண்ணை வந்து ஒரு மாதிரியே வந்து பார்ப்பாரு. ஆனா அவர்கிட்ட வந்து ஏதாவது பேசினா எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவர் வந்து சொல்றது எல்லாமே நீங்க வந்து தேவையில்லாம என்கிட்ட எதுவுமே கேட்காம எந்த ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. கமலாம்மாவிட்ட போயிட்டு கேட்கிறான். ஆனாலும் அவங்களும் எந்த ஒரு ரகசியமும் சொல்றது இல்ல. இங்க யாருமே யாரிடமும் பேசுறது இல்ல. இங்க 4-5 பணியாட்கள் வந்து வேலை செய்யறாங்க. யாரிடமும் எதுவுமே பேசுறது இல்ல. ஒரு அமைதியான பயங்கரமான மர்மமான ஒரு அரண்மனையா அது இருந்திருக்கு. ஒண்ணுமே புரியல. அந்த நடுஇரவுல அவன் வந்து படுத்திருக்கிற போது எப்படியாவது இங்க என்னதான் நடக்குது அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்ப ஏதோ பக்கத்துல ஒரு ரூமுக்குள்ள பயங்கரமான சத்தம், வா வான்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் வந்து கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு ஏதோ ஒண்ணு இந்த இடத்துல நடந்துருக்கு அப்படின்னு அவன் வந்து மேல போறதுக்கு முயற்சி பண்றான். மேல ஒரு மாடி இருக்கு. அந்த மாடிக்கு போக முயற்சி பண்றான். ரகுநாத் இங்க வந்து மேல வந்து போறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது, இங்க போக கூடாது அப்படின்னு சொல்றான். அவன் திடுக்கிறான். இந்த நேரத்துல எப்படா திடீர்னு வந்து நிக்கிறான் அப்படின்னு அவனுக்கே தெரியாம பயங்கர ஷாக்கிங் ஆகிறான். அப்பதான் வந்து அந்த கட்டடத்தை நிமிர்ந்து பார்க்கறான். அங்க சிசிடிவி கேமரா போத்திருக்காங்க. இந்த நேரத்துல இங்க சிசிடிவி கேமரா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவரிடமே கேட்கறான். அவர் என்ன சொல்றாருன்னா, மேல பழங்காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு மிராச அங்கே வந்து இறந்துட்டாரு. அதனால அங்க போனவங்க அங்க போனா அங்க அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்றதால அங்க வந்து பூட்டி பெரிய பாறாங்களை வச்சு ஃபுல்லா வந்து அடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வந்து சொல்றாரு. அதனாலேயே வந்து சரி அப்படின்னு எதுவுமே பேசாம இவர் வந்து திரும்பி வந்து வராரு. திரும்ப வந்து தூங்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மணி 3 மணி ஆகுது. இது என்னதான் இருக்கும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஆவல். அதனால வந்து அப்படியே வந்து படிக்கட்டு ஏறி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நடந்து போறாரு. ஒரே அமைதியா வந்து இருக்குது. நல்ல தூக்கத்துல அந்த பெண்மணி வந்து இருக்காங்க. இப்போ வந்து ஏஞ்சி நடந்து மேமாவடிக்கு போய் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் உள்ள நுழையிறான். ஆனா அந்த ரூம்ல உள்ள காகிதங்கள் எல்லாம் இருக்கு. அந்த காலங்களில் உள்ள பண பரிவர்த்தனை நடத்துற ஒரு வணிகத்தோட பேப்பர். அந்த பேப்பர்ல வந்து ஒரு பெரிய கம்பெனியோட நிதிநிலை எல்லாமே வந்து எழுதியிருக்கு. அத்தனை கணக்குகளும் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு டிராமர் இருக்கு. அந்த டிராமரை கையை விட்டு வெளியே வந்து இழுக்கிறான். கையை விட்டு இழுக்கும் போது அவன் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறான். ஏன்னா அங்க இருந்தது வந்து சில போட்டோக்களும் பேப்பர்களும் வந்து இருக்கு. இப்ப அந்த போட்டோக்களை எடுத்து பார்க்கறான். இன்னும் மிரண்டு போறான். ஏன்னா அந்த போட்டோல இருக்கிறது இவனுடைய அப்பாவும் அவன் கபீர்ன்றவரும். விக்ரம் கபூர் தான் அரண்மனை வச்சிருந்த மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். இப்ப அந்த 2 போட்டோ வந்து இருக்குது. இவன் அப்பா போட்டோ பார்த்தோன்னே மிரண்டு போறான். ஒரு நிமிஷம் ஆனாலும் அதுல வந்து அடியில வந்து ஒரு பேப்பர் வந்து இருக்குது. அந்த அடியில வந்து முதல் பேப்பர் வந்து எடுக்கிறான். அந்த பேப்பர்ல வந்து அதுல வந்து எழுதிருக்கு, சகுந்தலா என்னையும் ஏமாத்திட்ட, என்னுடைய நிறுவனத்தையும் வந்து ஏமாத்திட்ட, என்னுடைய பணத்தை எல்லாம் அபகரிச்சுட்டு என்னை வந்து விட்டுட்ட. அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் நீ சரியான தண்டனை வந்து அனுபவிப்ப அப்படின்னு அதுல வந்து எழுதிருக்கு. 2வது பக்கம் வந்து திருப்புறான். 2வது பக்கத்துல வந்து வேறொரு செய்தி வந்து இருக்கு. அமித் மெத்தா என்னுடைய நண்பர், சுபாஷோட அப்பா, அவனையும் வந்து அவ வந்து ஏமாத்திட்டா. மிகவும் மன உளைச்சலுக்காகி என்னுடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வியாபாரத்தை நாசமாக்கிட்ட, நான் உன்னை ரொம்ப நம்பினேன், ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு எழுதிருக்கு. உன்னா என் மனைவியும் குழந்தைகளும் போயிட்டாங்க, ஆனா நீ என்னை விட்டு விட்டாய் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு. இப்படி ஒரு வேலை செஞ்சதுக்காக நீ ஒரு நாள் தண்டிக்கப்படுவாய் அப்படின்னும் அவர் எழுதியிருக்காரு. 2வது கடிதத்தில் அனைத்தையும் சகுந்தலாவிடம் விட்டு விடாதீங்க, அவ நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டா அப்படின்னு எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது தன் நண்பன் அமித்தையும் அவள் வந்து ஏமாத்திட்டா, அதனால எங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு அதில் வந்து எழுதியிருக்கு. 3வது கடிதத்தில் விக்ரம் கபூர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த செய்தி அங்கே இடம்பெற்றிருக்கு. இப்போ சுபாஷோட உடல் முழுவதும் நடுங்க ஆரம்பிக்குது. ஆனாலும் ஒரு நிமிஷம் கதவு வந்து திறக்குது. அங்கே சகுந்தலா தேவி ரொம்ப சாந்தமாக அமைதியாக நிற்கிறாங்க. எந்த ஒரு கோபமோ எந்த ஒரு நடுக்கமோ ஆக்ரோஷமும் படாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அனைத்தையும் பார்த்துட்டியா அப்படின்னு அவன் கூலாக கேட்குறாங்க. கோபத்தில் இந்த திருமணம் வெறும் ஒப்பந்தம் இல்லை, பழிவாங்கலும் வெறுப்பும் இதில் கலந்துருக்கு அப்படின்னு அவன் கூறுறான். மேலும் என் அப்பாவை பழிவாங்க நீ என்ன மணந்திருக்க அப்படின்னு அவன் பயங்கரமாக கோபப்படுறான். ஆனால் அவள் அமைதியாக இருக்கிறா. சுபாஷ் ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக இருக்கிறான். சகுந்தலா சற்று முன்னோக்கி வந்து உண்மையை எதிர்கொள்றது அவ்வளோ சுலபம் இல்லை சுபாஷ் அப்படின்னு சொல்கிறான். அதாவது உன்னுடைய அப்பா தான் என் குடும்பத்தை கெடுத்தது, உன்னுடைய அப்பா அவர்கள் தான் எங்கள் வாழ்க்கையை முற்றிலும் அழிச்சிட்டாங்க, என்னுடைய கணவர் கட்டாய தற்கொலைக்கு காரணம் உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவரு தெரிவிக்கிறாரு. ஆனா உடனே சுபாஷ் அப்படிலாம் இல்லை, என் அப்பா அப்படிப்பட்ட ஆளு கிடையாது, என் அப்பா ரொம்ப வந்து உண்மையானவர், நேர்மையானவர், நான் தெரிஞ்சவர்களையும் அப்படின்னு வாதாடுறான். இதை கூறிட்டு அவ சரசர நடந்து போயிடுறா. அந்த நேரத்தில் தான் சுபாஷுக்கு ஒரு உண்மையான அதிர்ச்சி அவனுக்கு தோணுது. இது வெறும் திருமண விளையாட்டுல, இதுக்கெல்லாம் பின்னால மிக ஆழமான கதைக்களமும் ரகசியமும் இருக்கு அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். அதனால சுபாஷ் உடனடியாக வெளியே வந்து யாருக்கும் தெரியாம அவருடைய நண்பர் கபீருக்கு தகவல் தெரிவிக்கிறான். அதாவது கபீர், இங்க ஒரு பெரிய ஒரு ரகசிய நண்பர் இருக்கு, உடனே நீங்க வந்து வரணும் அப்படின்னு அவன் தெரிவிக்கிறான். அதாவது ஏதோ ஒரு விஷயம் தவறான நண்பர் இருக்கு, அதனால நீ வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவன் தெரிவிக்கிறான். கபீர் ஒரு துப்பறியும் பத்திரிகையாளர், அதனால கண்டிப்பா கபீர் மிகப்பெரிய அளவில் அவனுக்கு உதவி செய்வான் அப்படின்றதுல அவனுக்கு
அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு கபீரும் அங்க வந்து புறப்பட்டு வரான். என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த வீட்டுல ரகசிய கதைகள் மட்டும் இல்ல, சகுந்தலா தேவி வெறும் ஆதாரங்களோடு நீதிமன்றத்துக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாம ஒரு ஒத்த வாக்குமூலம் கொடுத்து அந்த கேஸை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாரு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா அவன் நினைக்கிறான். முக்கியமா சகுந்தலா தேவியின் வணிக தொடர்புடைய ஆவணங்கள், வங்கியில கடன் வாங்க மற்றும் பலவிதமான குழப்பங்கள் நடந்திருப்பதை அங்க வந்து புரிஞ்சுக்கிறான். மேலும் இங்க உள்ள வேலைக்காரர் யார்ட்டுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வாயிலிருந்து எடுக்க முடியாது, வாயிலிருந்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து பயங்கர ஒரு டெரரா வந்திருக்காங்க, கரெக்டா வந்திருக்காங்க. சகுந்தலா தேவி இதை பழிவாங்க எண்ணத்தோடு தான் இவங்க தொடங்கியிருக்காங்க. ஆனா இதுல என்ன ரகசியம் இருக்குன்னு யாருக்கும் தெரியல அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. அதே நேரத்தில் சகுந்தலா தேவி தான் பழிவாங்கும் பெண் அல்ல அப்படின்றத ஓப்பனாகவே பேசினாங்க. ஆனா உண்மையிலேயே அவ ஒரு மாபியா, அதாவது மிகப்பெரிய ஒரு டான், உலக லெவலில் மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தையே கட்டமைச்சிருக்கா. அதாவது உலக நாடுகளில் அவங்களுக்கு எல்லா நாடுகளிலுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதுக்கல் வந்து இருக்கு. பணப்பதுக்கலாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், அனைத்து சொத்துக்களையும் வந்து வெளிநாடுகளில் பதுக்கி வச்சிருக்காங்க. இப்படி உலக நாடு முழுவதும் தன்னுடைய பங்குகளை விரிவடைஞ்சிருக்காங்க. முக்கியமாக கடன் கணக்கு, வெளிவராத கடன் வழங்குபவருடைய கணக்கு, வெளிவராத பல்லாயிரம் கோடி கணக்கு அங்க வந்து இருக்குது அப்படின்னும், அதே நேரத்தில் அங்க வீட்டு வேலைக்காரங்கள்ல இருந்து சில பேர் வந்து சந்தேகத்துக்கிடமா காணாம போயிருக்காங்க அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. கபீர் மற்றும் சுபாஷ் அங்க மறைஞ்சிருக்கும் ரகசியங்களை வெளிக்கொண்டு வர ரெண்டு பேரும் முயற்சி செய்யறாங்க. இந்த நேரத்தில் தான் கபீர் வந்து அந்த பங்களாவுக்கு வராரு. ஆனாலும் அந்த பங்களாவுக்கு நேரடியாக வந்து நுழைய முடியாது. ஏன்னா சுற்றிலும் வந்து ஆட்கள் வந்திருக்காங்க. சுபாஷ் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, ராத்திரி 2 மணி 3 மணி ஆகட்டும், நான் வரேன். ஆனாலும் நம்ம வந்து எப்படி போகணும்னா நேராக வந்து போகக்கூடாது, நேராக நம்ம போனோம்னா மாட்டிப்போம். ஏன்னா சிசிடிவி கேமரா வந்து இருக்கு, வேறு வழியாக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த அரண்மனையோட பின்வழி பக்கமாக 2 பேரும் உள்ள வந்து வராங்க. அப்படி 2 பேரும் உள்ள வந்து வரும்போது பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்டை வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி போட்டு அடைச்சிருக்காங்க. அந்த கேட்டை உடைச்சிட்டு எப்படி இருந்தாலும் உள்ள போகணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. இந்த இடத்துல தான் அவங்க கேட்டை உடைக்கிறது எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. அங்கே வந்து அந்த பூட்டோட சாவியும் வேறொரு இடத்துல இருந்திருக்கு. இந்த இடத்துல தான் கபூரோட டெக்னாலஜியில், அதாவது அவருடைய தொழில்நுட்பத்தில் அந்த சாவியை வந்து எப்படி கேமரா பொருத்திய ஒரு கீயை உள்ள வச்சு அதை அழகா திறக்கிறாரு. இப்ப திறந்து உள்ள வந்து போறாங்க. உள்ள போன உடனே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அது ஒரு ரகசிய அறை, அதாவது பின்பக்கம் வழியா போனா கீழே வந்து ஒரு பாதை ஒன்று போகுது. அந்த பாதையில வந்து அப்படியே வந்து போறாங்க. போன பிறகு அங்க போய் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்னொரு அறை வந்திருக்கு. அந்த அறையை திறந்து உள்ள போறாங்க. உள்ள போன அடுத்த நோடி பயங்கர ஒரு அதிர்ச்சி, பயங்கர ஒரு துர்நாற்றம் வந்து வீசுது, வாடை வந்து வீசுது அப்படின்னு 2 பேரும் வந்து மூக்கை வந்து பொத்தி பயங்கரமா வந்து அதிர்ந்து போறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா லைட் அடிச்சு பாக்குறாரு. முன்னாடி ஒரு எலும்பு கூடு ஒரு சேர்ல அமர்ந்தபடி அப்படியே இருக்கு. யாரா இருக்கும் அப்படின்ட்டு அந்த போட்டோ எடுத்து பாக்குறாங்க. விக்ரம் கபூர் தான் அங்க வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்றது கரெக்டா தெரியுது. இந்த நேரத்துல விக்ரம் கபூர் வந்து தானா சாவல, இது வந்து திட்டமிடப்பட்ட கொலை அப்படின்னு இப்போ வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. மேலும் கொஞ்சம் வந்து முன்னேறி போறாங்க. மிகப்பெரிய ஆவணங்கள்லாம் இருக்கு. அந்த ஆவணங்கள் எல்லாமே அந்த நிறுவனங்கள் வந்து எப்படி இப்படிலாம் வந்து வேலை செஞ்சது, எங்க குடுக்கல வாங்கல இருந்தது, எல்லா கணக்குமே அங்க வந்து இருக்குது. அங்க ஒரு ரகசிய அறை வந்து இருக்கு. அந்த ரகசிய அறையை ஓப்பன் பண்ணி உள்ள வந்து போறாங்க. அந்த அறையில ஒரு முக்கியமான கோப்புகள்லாம் வந்திருக்கு, அதாவது முக்கியமான ஃபைல்லாம் வந்திருக்கு. அந்த ஃபைலை வந்து ஒவ்வொன்றா வந்து எடுக்கிறாங்க. அங்க ஆச்சரியமான பல தகவல்லாம் அதுல வந்து இருக்குது, பத்திரங்கள்லாம் வந்து இருக்குது. அதுல விக்ரம் கபூரால எழுதப்பட்ட ஒரு விஷயம், மதிப்புமிக்க நிரந்தரமான ரகசிய திட்டத்தில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு ரகசிய திட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஆனா அது வந்து அழிக்கப்பட்டது. அதை அழிச்சு அந்த பணம் முழுவதும் ஒருத்தவங்கள்ட்ட சேர்ந்தது. அந்த நேரத்தில் அவர் கடனாளியா கருதப்பட்டாரு. அதே நேரம் இப்பதான் சகுந்தலா பற்றிய உண்மை அனைத்தும் வெளியே வர தொடங்குது. ஏன்னா சகுந்தலா தான் இந்த சூழ்ச்சிக்கு முக்கிய காரணம். இவரோட சொத்தை முக்கியமா மொத்தமும் சுடுறதுக்கு நினைச்சிருக்காங்க. இது நினைச்ச விக்ரம் கபூர் இவ்வளவு மோசமான செயலை செய்யறியா அப்படின்னு பயங்கர கோபப்பட்டிருக்காரு. என்னையே வந்து நஷ்டமாக்கி தற்கொலைக்கு போற அளவுக்கு தூண்டியா அப்படின்னு அவர் பயங்கர கோபமாயி அவருடைய நண்பர் இருக்கார்ல அமித் மெத்தாவோட மகனுக்கு சுபாஷுக்கு அனைத்து சொத்துக்களையும் எழுதி வச்சிருக்காரு. இப்பொழுதுதான் விஷயம் வந்து புரியும். அதாவது அந்த சொத்துக்காக தான் சகுந்தலா தேவி தற்போது சுபாஷ் மணந்தது உண்மை வெளிவந்தது. அதாவது இதை படிக்கும் போது சுபாஷோட நெஞ்சு பதபதக்குது. ஏன்னா இந்த அனைத்து சொத்துக்களும் அவருடைய பேர்ல இருந்து இருந்திருக்கு. பழிவாங்க நோக்கத்துக்காக இப்படி ஒரு செயலை அவ வந்து செஞ்சிருக்கா. இவருடைய தந்தையை தான் ஏற்கனவே ஒரு குற்றவாளியா எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது இவருடைய தந்தை ஒரு நிரபராதி அப்படின்னு நிரூபிக்க ஒரு வாய்ப்பு அப்படின்னு அவர் கருதுறாரு. அதை வெளியுலகத்துக்கு சுபாஷ் மற்றும் கபீர் 2 பேர் வந்து தெரிவிக்க வந்து தயாராகிறாங்க. இந்த நேரத்தில் தான் சகுந்தலா தேவியின் கும்பல் அங்க வந்து உள்ள வந்து வருது. ஆனாலும் உங்கள் உயிர் இங்கே வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே போலீஸ் அங்க வந்து உள்ள வந்து நின்று இருக்காங்க. இப்ப நின்று அங்க அனைவரையுமே வந்து கைது செய்யறாங்க. இதோட சகுந்தலோட ஆட்டம் முடியுது. ஆனா தற்போது இந்த நிலம், இந்த சொத்து, அரண்மனை எல்லாமே பல்லாயிரம் கோடி கணக்கான பணத்துக்கு சொந்தக்காரர் தான் சுபாஷ். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பணம் எனக்கு வேணாம், நான் சொந்தமா உழைச்சி சொந்தமா முன்னேறினா அந்த பணம் மட்டும் இருந்தா எனக்கு போதும், அந்த பணம் தான் வாழ்க்கையில் நிம்மதி கொடுக்கும் அப்படின்னு அது அனைத்துமே அது அனாதை இல்லங்களுக்கு எழுதி வச்சுட்டு அவர் வந்து கிளம்புறாரு. அவருடைய தந்தையோட வங்கியில இருந்த சில கோடிகளை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அவருடைய அம்மாவோட அறுவை சிகிச்சைக்கும் தங்கையோட மருத்துவக்கல்லூரி சீட்டுக்கும் இந்த கடன்களை அடைக்கிறதுக்கும் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில இன்னைக்கு நிம்மதியா வாழ்ந்துருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.